உங்கள் நிலம் உங்கள் அனுமதி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து திட்டமில்லா பகுதி. மாவட்டத்தோட திட்டமில்லா பகுதியில் உங்கள் நிலம் அமைஞ்சு வருவாய்த்துறை ஆவணத்தில் புஞ்சை என்று நிலைநிறுத்தப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட துறையான இணை இயக்குனர் விவசாயத்துறையிடம் வந்து நீங்கள் தடையில்லா சான்று கோரணும். அது வந்து இணையதளத்தில் நகர் ஊரமைப்பு இயக்கத்தின் இணையதளத்தின் மூலியமாகவே நீங்கள் தடையில்லா சான்று சம்மந்தப்பட்ட துறைக்கு போயிடும். இப்போ விஷயம் என்னென்னா, நீங்கள் இதை வந்து தடையில்லா சான்று வந்து இணை இயக்குனர்கிட்ட கோரும் பொழுது, நீங்கள் கேட்க அனுமதிக்கு கோரும் பொழுது அவரும் உங்கள் விண்ணப்பத்தை நிராகரிப்பு செய்யலாமா அப்படிங்கிறத கேள்வி. இந்த கேள்விக்கு பதில், நீங்கள் 3 வருஷம் பசலியாண்டு 1435, 1434, 1433 வந்து நீங்கள் தாராளமாக தரிசுன்னு வந்து வருவாய்த்துறையில் வந்து கொடுத்ததை நீங்கள் வந்து பதிவேற்றம் செஞ்சிட்டீங்க. ஆனாலும் இணை இயக்குனர் நிராகரிக்க இயலுமானா நிராகரிக்க இயலும். எப்படி அப்படின்னா, ஒருவேளை உங்களுடைய இடத்துல ஆழ்கிணறு போர் அது போட்டிருக்கீங்க, அது மூடாமல் இருக்கீங்க, மேலே டவர் லைன் போகுது, ஃபுல்லாக வந்து உள்ளே வந்து டவர் லைன் போகுது, இப்படிலாம் இருந்ததுன்னா இதை காரணம் காட்டி அவர் வந்து இணை இயக்குனர் விவசாயத்துறை வந்து உங்களுடைய விண்ணப்பத்தை நிராகரிப்பு செய்யலாம். ஏன்னா அவர் வந்து தடையில்லா சான்று வந்து சொல்லும் பொழுது உங்கள் நிலமாக இருக்கணும், அதில் போர் இருக்கக்கூடாது, மேலே டவர் போயிருந்தால் நீங்கள் சம்மந்தப்பட்ட வந்து மின்சார வாரியத்தில் இந்த டவரை மாற்றி அமைப்பதற்கு ஏற்கனவே விண்ணப்பம் அளித்து அதை நீங்கள் மாற்றி அமைச்சுக்கிட்டு தான் இணை இயக்குனர் விவசாயத்துறையிடம் போய் நீங்கள் வந்து தடையில்லா சான்று கோரணும். ஏன்னா தடையில்லா சான்று விவசாயத்துறை வந்து இணை இயக்குனருக்கு வந்து உங்களுக்கு வழங்கும் பொழுது அவர் நிபந்தனைகளெல்லாம் வந்து கண்டிஷனில் வந்து இதெல்லாம் சொல்லி, இதெல்லாம் நான் பார்வையிட்டேன், இந்த பார்வையிட்டதில் நான் களை இடநேர செய்யும்போது இதெல்லாம் இல்லை, எதுவும் ஏற்படலை, அதாவது இந்த நிலத்தில் வந்து எதுவுமே இல்லைன்னு குறிப்பிட்டு தான் உங்களுக்கு தடையில்லா சான்று கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா உங்கள் விண்ணப்பத்தை நிராகரிப்பு செய்வதற்கு வந்து இணை இயக்குனருக்கு பவர் இருக்குது, அதிகாரம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு தடையில்லா சான்று இணை இயக்குனர்கிட்டையோ இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையோ வந்து புஞ்சை நஞ்சையாக இருந்ததுன்னா அதை மாற்றுறதுக்கு நீங்கள் பண்ணும்போது உங்கள் நிலத்தை தெளிவாக நீங்கள் வச்சு சுத்தம் பண்ணி அதில் எந்த விதமான வந்து ஒரு போர் போட்டிருக்கேன் இல்லை ஒரு டவர் போதுன்னா அதை மாற்றிடணும், மற்ற விஷயங்கள்லாம் தெளிவாக இருந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் அளிச்சிங்கன்னா உங்களுக்கு தடையில்லா சான்று தாராளமாக வழங்குவார்கள். நன்றி.